ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஸ்டோரிஸ். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து பட்டாணி எடுத்திருக்கேங்க. ஒரு டம்ளருக்கு ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு கொஞ்சம் இதாகணும், ரோஸ்ட் ஆகவும் நம்ம அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கணுங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரவா கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் காய் நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவும் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நல்லா லைட் ஃபுட்டாகவும் இருக்கும். நல்லா அது வதங்கினோடனேவும் நான் அது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கீங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி வந்து பச்சை பட்டாணி தான் உரித்து எடுத்துருக்கோம். அது சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லைங்களா. கொஞ்சம் அது நல்லா வேகணும். நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வேகணும். அதுலேயும் நல்லா வதங்கவும் நம்ம அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுலேயும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அளவான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் அது கூடயே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வேறு எதுவுமே நான் போடலைங்க. ஏன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். பாப்பாவும் சாப்பிட்ணுன்றதுனால. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடயே நீங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன விருப்பமான காய்கறிகளோ சேர்த்தும் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்த காய்கறிகள் வச்சு நல்லா வதங்கவுமேவும் நல்லா வதங்கினோடனேவும் அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கிறேங்க. ஏன்னா அந்த காய் வேகணும் இல்லைங்களா, கேரட், பீன்ஸ், பட்டாணிலாம் வேகணும். அதனால் கொஞ்சம் அளவான தண்ணி ஊற்றி நான் அதை வந்து கொஞ்சம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அந்த இதில் வேகட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த பட்டாணி நம்ம நசுக்கி பார்த்தாவே தெரியும். ஓரளவு வெந்தோடனேவும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி, நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் இங்கே வந்து லிட் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. மல்லித்தூளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை உப்பு பத்தலைன்னா இந்த டைம்லேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரவையை சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வரும். ரவையை சேர்த்து கிண்டுங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டனாலும் எனக்கு கிண்ட முடியலங்க. நீங்கள் ரவை சேர்த்துட்டே கிண்டுங்க. அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். பக்கத்துலேயே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க பத்தலைன்னா. எனக்கு நான் வச்ச தண்ணி கரெக்டாகவே இருந்ததுங்க. நல்லாவே அது வெந்துடும் சீக்கிரமாகவே. நம்ம ஒயிட் ரவைனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. லிட் போட்டு அந்த ஆவியிலேயே அது வெந்துடும் பார்த்திங்கன்னா. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. காலையில் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு எடுத்தால் நம்மளுக்கும் நல்ல வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஈஸியானதுங்க. உப்புமா செய்கிறதுலேயும் நம்ம காய்கறிகள் போட்டு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்குமோ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது கூடயே சேமியாவும் சேர்த்து பண்ணலாங்க. அது இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.